ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக நான் உங்கள் பக்தநாத சாமுவேல் லாபான், இஸ்ராயேல் மற்றும் பாடல் பாகம் 1 ஆகிய புத்தகங்களின் ஆசிரியர். நாம் யாவரும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்திருப்போம். அதை வாசிக்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே டவ், அதாவது நல்லது, டவ் என்பது எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. அதை தமிழிலே நல்லது என்று மொழிபெயர்த்துள்ளனர். இந்த வார்த்தை 7 முறை வருகிறது. இந்த வார்த்தை 2ஆம் நாளில் நாம் காண முடியாது. அதைத் தொடர்ந்து மற்ற நாட்களில் நாம் இந்த நல்லது என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு படைப்பு காரியங்கள் நடந்த பின்பும் கடவுள் அதை பார்த்து நல்லது என்று கூறுவதாக பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்கிறது. நீங்கள் என்றைக்காவது கவனித்திருக்கிறீர்களா? மனித இனத்தை படைத்த அந்த நாளிலே அதற்கு முன்பதாக ஜீவ ஜந்துக்களையும் கால்நடைகளையும் படைக்கிறார். அதை படைத்த பின்பதாக அவற்றை பார்த்து நல்லது என்கிறார் கடவுள். அதன் பின்பதாக மனித இனத்தை படைக்கிறார். மனித இனத்தை படைத்த பின்பதாக அதை பார்த்து அவர் நல்லது என்று கூறியிருக்க மாட்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் கடவுள் தான் படைத்த சகலவற்றையும் பார்த்து மட்டுமே அவர் மிகவும் நல்லது என்று கூறியிருப்பார். என்றைக்காவது இதை கவனித்திருக்கிறீர்களா? மனித இனம் அவ்வளவு மோசமான ஒன்றா? இது போன்ற வேதாகமம் சம்பந்தமான விடயங்களை குறித்து விரைவில் பெத்தேல் ஜிஎன்எம் சர்ச் என்ற யூடியூப் சேனலில் நாம் சந்தித்து பேசுவோம். இணைந்திருங்கள். விரைவில் சந்திப்போம். நன்றி.